சங்கீதம் 118 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. 118 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சார்பாக நம் பக்கத்தில் இருக்கும்போது, நமக்கூட இருக்கும்பொழுது மனுஷனால் என்ன செய்ய முடியும்? சரிங்களா? எப்பவுமே கர்த்தர் நமக்கு துணை செய்யும்போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது, நமக்கு நன்மை செய்யும்போது, நம்மை பாதுகாக்கும் பொழுது, நமக்கு அரணாக இருக்கும் பொழுது, நம்மை பலப்படுத்தும் போது, நமக்கு கிருபை கொடுக்கும் போது, மனுஷன் போய் என்ன செய்ய முடியும்? ஆமா, மனுஷன் இன்னைக்கு நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஏசாமி தான், ஆண்டவர் தான். சரிங்களா? ஆமா. இன்னைக்கு உலக மனுஷர்கள் எல்லாம் எதை பார்த்து, எதை பேஸ் பண்ணி பெரிய ஆள் நினைக்கிறாங்கன்னா, அவருடைய பணம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய அந்தஸ்து, அறிவு, அழகு, இதை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டை இந்த உலக மனுஷர்கள் வேறு பிரித்து காண்பிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மேன்மை, நம்முடைய உயர்வு, நம்முடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்ம கூட ஆண்டு இருக்கிறார் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நம்ம ஒருவேளை நம்ம கிட்ட படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பலம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், உயர்ந்த நிலையில் இல்லாமல் இருக்கலாம், மனிதர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். பார்த்தீங்களா? நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் மேன்மை, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் உயர்வு. எது இல்லைனாலும் எது இருக்குதோ, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்துல யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய சார்பாக, நம் பட்சத்தில், நமக்கு ஆதரவாக, நமக்கு உதவி செய்கிறவராக, நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவராக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மேன்மை, எவ்வளோ பெரிய உயர்வு. நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ஆராய்ந்து பார்க்கும்போது, ஓ, தெய்வாதி தேவன், சர்வலோகத்தின் ஆண்டவர் அவர் என் கூட இருக்கிறாரே. இந்த அற்பமான மனுஷர்கள், புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள், அவர்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், தேவனை எதிர்த்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலும் போராட முடியாது. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்த்து ஒரு மனுஷனும் தீங்கு செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னைக்கு நம்மோடு கூட தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். நம்மோடு கூட தேவனாகி கர்த்தர் இருக்கிறார். அதை நம்ம என்ன பண்றோம்? தெளிவா இந்த நாள்ல நம்ம அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பொல்லாப்பு செய்கிற மனுஷனால என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் பாதுகாப்பாக, என் அரணாக, என் கோட்டையாக இருக்கும்போது என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
இந்த மனிதர்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நான் பயப்பட மாட்டேன். இன்றைக்கி நம்ம கூட அறிக்கை பண்ணணும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் செய்யாது. எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் செய்யாது. சொல்லி பாருங்க. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் என்னை ஒன்றும் செய்யாது. ஆண்டவர் மாத்திரம் எப்பவுமே நம்மோடு கூட இருக்கணும். ஒரே ஒரு நொடி கூட ஆண்டவர் நம்ம விட்டு விலகிடக்கூடாது. அவர் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மையாகவும் பாதுகாப்பாகவும் பலமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மனுஷனாலேயோ பிசாசனாலேயோ சூழ்நிலைகளாலோ எந்த விதமான பலவீனமான காரியங்கள் வராது. ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுறாரு, அவர் பட்சிக்கிற அக்கினியாய் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், பட்சித்து போட்டுருவார். எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுருவார். அவர் பட்சிக்கிற அக்கினியா. அவர் யாருங்க சொல்லுங்க? பட்சிக்கிற அக்கினி. அப்படி பட்சிக்கிற அக்கினின்னு என்னன்னா பாருங்க, ஒரு பஞ்சு நெருப்பு மேலே பட்டுச்சுன்னு வச்சுங்க, அப்படி என்ன ஆயிடும்னா அது இருக்கிற இடமே என்ன ஆகாது தெரியாது, அப்படியே ஒன்றுமே இல்லாதாயிடும். அப்படியே முழுவதுமாக என்ன ஆகிடும்னா அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பொசுங்கி போய்டும். நாங்கள் அந்த உருவே தெரியாமல் அது அறிகுறியே இல்லாமல் என்ன ஆகிடும்னா அது அழிந்து போயிடும். அதே மாதிரி தான் தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன பண்ணுறாரு, பட்சிக்கிற அக்கினியாய். எல்லாம் சொல்லுங்க. தேவனாகி கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாய். பாருங்க, உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 9:3. என் தேவனாய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்னியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களுக்கு சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பார். இங்க பார்க்கிறோம், உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். அவர் எப்படிப்பட்ட தேவன்னா பட்சிக்கிற அக்கினி. சரிங்களா? ஹல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினி. என்ன ஆகுனா, எப்படி அந்த நெருப்புல பஞ்சு விழுந்த புசுங்கி ஒண்ணுமே இல்லாம தெரியாம போயிடுதோ, அது போல சரிங்களா, நம்ம எதிர்க்கிற எல்லா சூழ்நிலைகளும், நம்ம எதிர்க்கிற எல்லா பிசாசின் வஞ்சனைகளும் தந்திரங்களும் மோசங்களும் அந்த பட்சிக்கிற அக்கினினால நிர்மூலமாயிடும். அதனால கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருக்காருன்னா பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். இது நீங்க நம்ம உணர்ந்து தான் ஆகணும். இது நீங்க உணரணும். ஐயோ, தேவனாகி கர்த்தர் எப்படி இருக்கார், பட்சிக்கிற அக்கினியா என்னோடு கூட இருக்கிறார். சொல்லி பாருங்களேன், சாதாரணமான தேவனா இல்லை. சரிங்களா? ஒரு நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இவங்க நம்மோடு கூட இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே, இவங்களுடைய உதவி நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே, இவங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே, சரிங்களா, இந்த உதவி நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே. யார் மியூட்ல போடுங்க.
சரிங்களா? இவங்களுடைய உதவி நமக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் யாருடைய உதவி தான் நமக்கு வேணும்? யார் தான் நம்மோடு கூட இருக்கணும்? கர்த்தர் தான் நம்மோடு தான் இருக்கணும். கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் தான் நம்மோடு கூட இருக்கணும். சரிங்களா? அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க நமக்கு உதவி செய்தால் நல்லாயிருக்கும், இவங்களால நமக்கு உதவி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எதுவுமே நம்மளை செய்ய முடியாது. நம் பட்சத்தில் இருக்கணும். இப்போ நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சரிங்களா? அவருக்கு அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சாதான் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பாருங்க, நம்மோடு கூட இருப்பார். சரிங்களா? நம்மோடு கூட இருப்பார். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அவர் பட்சிக்கிற அக்கினி அவர். சரிங்களா? நான் தான் சொல்றேனே, எந்த சூழ்நிலையும் நமக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய், ஓ ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுருவார். எல்லாவற்றையும் பட்சித்து போட்டுருவார். ஒன்றும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் நம்ம எதிர்க்கிற எல்லா சூழ்நிலையும், நம்ம பார்க்கும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது இருக்கிற இடம் தெரியாது. ஏன்னா பட்சிக்கிற அக்கினியாய் தேவனாகிய கர்த்தர் அதை எல்லாவற்றையும் பட்சித்து பொசுக்கி போட்டுடுவார். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கணும்னா நீங்கள் நான் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமானது செய்யணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோமா? அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? யோசிக்கிறோமா? பார்க்குறோமா? நடக்கிறோமா? ஓ, இது நம்ம செஞ்சால் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரே, இது இப்படி பேசினா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரே, இப்படி நம்ம யோசித்தா ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டாரே, இல்லை இதை நம்ம பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நம்ம யோசிக்கக்கூடாது, ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம யோசித்து அதன்படி நம்ம ஆண்டவரை பத்திரமா பார்த்துக்கணும். நம்மோடு கூட இருக்கும்படியே பத்திரமா பார்த்துக்கணும். பாருங்க, ஆமாம், பாருங்க, இங்கே நியாயாதிபதிகளில் பார்க்குறோம். நம்ம நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், 20வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளில் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாருங்க, நல்லா கவனிங்க. அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று, கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்பதை அறியாதிருந்தான். பார்த்தீங்களா? இல்லை, எப்போ அவனுடைய பலம் போயிடுச்சு? ஆண்டவர் அவனோடு இருக்கிற வரையிலும் அந்த பலம் அவனோடு இருந்துச்சுங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிற வரையிலும் சிம்சோனுக்கு பலம் இருந்துச்சு. அவனை எதிர்க்கிறதுக்கு யாராலும் முடியாமல் போயிடுச்சு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற வரையிலும். கர்த்தர் அவனை விட்டு விலகின உடனே அவனுடைய பலம் என்ன ஆயிடுச்சுங்க? சொல்லுங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்ம
சிம்சோன் பாருங்க, பிரியமா ஆமா, எப்பவுமே அவருக்கு பிரியமா, சரிங்களா, அவருக்கு இஷ்டமானது செய்து அவரை பத்திரமா நம்ம விட்டு என்ன பண்ணக்கூடாது, அவரை விலகி விலகி விடவே கூடாது, அவர் நம்ம விட்டு போவே கூடாது. ஒரு முறை பாருங்க, தாவீது பாவம் செய்த உடனே தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் தேவ சமாதானமும் தேவனுடைய அந்த மேன்மையான பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் அவனை விட்டு போனது. உடனே தாவீது இப்படியாய் சொல்லி ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்கிறார். சங்கீதம் 51 சரிங்களா, 11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பார்த்தீங்களா, அவருடைய சமூகம் பாவம் செய்யும்போது தேவன் நம்மை விட்டு கடந்து போகும்போது அவருடைய சமூகமும் போயிடுது, அந்த பரிசுத்த ஆவியும் நம்மோடு கூட இல்லாமல் போயிடுவார், அந்த இரட்சத்தின் சந்தோஷமும் போயிடுது, உற்சாகமான ஆவியும் போயிடுது. பார்த்தீங்களா, அப்போ என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லை. அப்போ தான் பயம் வரும், அப்போ தான் சூழ்நிலைகள் எதிராக மாறும், நம்ம சிக்கிக்கொள்வோம், பலவீனப்படுவோம், தோல்வி அடைவோம், கண்ணீர் வரும், குறைவுபடுவோம், எல்லா கஷ்டங்களும் அப்போ தான் வரும். அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் தான் நம்ம பயப்பட முடியாது. மனுஷன் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், எல்லா கஷ்டமும் நமக்கு வந்துடும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணோம், பிரியமுள்ளவர்களாக நம்ம நடக்கணும். சிம்சோனை குறித்து நம்ம பார்த்தோம், தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சிம்சோனை விட்டு விலகினதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அவன் தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யல, தேவன் வெறுக்கிற காரியத்தை செய்யல. அப்படியே தாவீது இங்கு புலம்பி பாடுகிறார். என்ன சொல்றார்? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாத, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க, உமது இரட்சணத்தின் சந்தோஷம் எனக்கு தாங்கும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்கிறேன். இந்த காலை வேலை அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துகிற காரியம், நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த பிசாசின் தந்திரங்களோ நாச மோசங்களோ வஞ்சனைகளோ உன்னை ஒன்றும் செய்யாது. மனுஷனுடைய எந்த ஒரு எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் சித்தி ஆகாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியா இருந்து எல்லாவற்றையும் பட்சித்து அது இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு எல்லா தந்திரமான நாசமோசமான வஞ்சகமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அழித்து போடுவார். ஆமேன்.